அடிப்படை வசதியை அமைச்சு தந்தவர் என்எஸ்வி சித்தன். இது பழைய பெரியாளர்களுக்கு எல்லாம் தெரியும். 80 to 89 காலகட்டத்தில் நம்ம ஊர் 11Bன்ற பஸ் வந்துச்சு. முத இந்த பாலம் தரப்பாலம் இருக்குல்ல, அதை அமைச்சு கொடுத்தவர் அவர் தான். இது நானும் அறியாமல் தான் இருந்தேன். இந்த கிராம்ஸ் கிணறு, பள்ளிக்கூடம், இது எல்லாமே அவர் காலகட்டத்தில் அமைச்சது அடிப்படை வசதிகள்லாம். அவரை நான் இப்போ சந்தித்து நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். அப்போ என்னை பார்த்ததுமே எனக்கு அவரை பற்றி பரிச்சயம் அவ்வளோ இல்லை. நான் ஒரு முறை நானும் இப்போ முன்னாடி பேசினார்ல மாயண்டியம், நாங்கள் பள்ளி காலகட்டத்தில் அப்படியே 2 பேரும் நடந்து இந்த பால வழியாக அவர் காந்தி அபிச்சிக்கு மதியம் சாப்பாடு கொடுக்க போயிருக்கோம். அந்த நிலையில் இன்னும் எனக்கு பசுமையாக தான் இருக்குது. சாப்பாடு கொடுக்க அந்த கிண்ணத்தில் இங்கேருந்து சாப்பாடு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவர்கிட்ட உட்காந்து நான் கொஞ்சம் கேட்குறேன். இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன ஆச்சு எப்படி அரசியல் சூழல்லாம் அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது சொல்கிறது, நீங்களாம் என்னடா அப்படின்றதுமே. நான் அப்போ அந்த காலகட்டம் சினிமா கொஞ்சம் ஆதிக்கம் இருந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் தான் ஏடிஎம்கேன்றப்ப எம்ஜிஆர் ஆதிக்கம் தான் இருந்துச்சு, அவர் மறைந்த பின்பும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைடா நான் என்எஸ்வி சித்தனுக்கு தான் போடுவேன் அப்படின்ட்டு. இப்போ என்எஸ்வி சித்தன்னா ஆறுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்கிறார், எனக்கே திகைப்பாக இருந்துச்சு. இந்த கல்லணைக்கு இவ்வளோ உதவிகளையும் இவ்வளோ அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்தது அவர் தான் அப்படின்ட்டு. என்னன்றப்ப நம்ம ஊர் பஸ்ஸு, பாலம், பள்ளிக்கூடம், மற்ற அங்கன்வாடி, இந்த எல்லா அடிப்படை வசதிகளையும் அவர் தான் அவர் உள்ள காலகட்டத்திலாம் அமைச்சு கொடுத்தாங்க. அப்போ நான் இவர் அப்படியே சந்திச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு, இப்போ காந்தி அபிச்சு எப்படி நல்லா இருக்காரா அப்படின்ட்டார் என்கிட்ட. ஐயா அவர் இறந்து ரொம்ப காலமாச்சு அப்படின்ட்டேன். அவருக்கு இப்போ என்எஸ்வி சித்தனுக்கே 94 வயசு, 34 கிட்டத்தட்ட பிறந்தார். 1934 பிறந்தாப்புல. அப்போ இறந்துட்டா அப்படின்னுமே. அப்போ ஐயோ நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. நான் பிரசிடெண்ட்டாக பார்த்த காலகட்டத்தில், நான் எனக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்க காலத்தில் ஒரே ஒரு துண்டா போட்டிருப்பாப்புல, ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார். அப்போ அவர் பிரசிடெண்ட், சிட்டிங் பிரசிடெண்ட்டு. அவர் என்னன்னா அந்த வெத்தலை எல்லா பேரும் வைப்பாங்க இந்த ஒரு வேஷ்டி உள்ள. அந்த வெத்தலை வைக்கிற இடத்துல நம்ம ஊரில் இப்போ சின்ன சின்ன கல்லுகளாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரசிடெண்ட்டு அவரோட நிலைப்பட பாருங்க, அந்த கல்லை எடுத்து தன்னோட மடியில் அந்த இதுக்குள்ளே சொருகிக்குவார். பசங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஓரமாக அந்த கொடிக்கும் பாருங்க, அதில் போய் அடிக்க வைப்பார் அப்படியே. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து கடந்தும் நெருக்கும் குறுக்குமா போயிட்டு தான் இருப்போம். அப்படிப்பட்ட நபரும் இந்த ஊருக்கு தலைவராக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டம் கொஞ்சம் தன்னெழுச்சியா மேம்பட்டுச்சு. கல்லணை அமைதியான சூழலும் இருந்துச்சு, விவசாயம் செழித்து இருந்துருச்சு, பசுமையான சூழலாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே தலைகளாக மாறிக்கிடுச்சு. அப்போ மக்கள் ஒருமித்து ஒற்றுமையாக செயல்பட்டா இங்கே எதுவும் சாத்தியம்தான். எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரே ஒரு குவாரி வேறு விட்டுச்சு. அந்த குவாரி என்னன்னா ராசாங்க கிரசர்னுவாங்க. ஏன் அறிவுக்கு ஏன் சிற்றறிவுக்கு எட்டின வழியில் அதான் ராசாங்க. அப்புறம் அனிதா கிரசர்னு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அங்கங்கே வேறு வந்துருச்சு. இப்போ இதற்கான இடம் ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழியாக, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்ட்டு. இந்த அழிவுக்கும் இந்த ஆக்கத்துக்கும் முதல் காரணம் நம்ம தான். இன்னைக்கு கேட்குற மக்கள் அன்னைக்கு ஏன் தன்னிச்சையா நம்ம அமைதியாக கடந்து போனோம்? கேட்கல யாருமே. அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க சூழல், அவங்கவுங்க குடும்பம், ஒரு சுயநலமாக இருந்துட்டான். பொதுநலமாக இருந்திருந்தா இந்த ஊர் நல்லா இருந்திருக்கான். தன்னிச்சையாக போயிட்டான். எல்லாமே செயற்கை மயமாயிருச்சு. நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ வாகனங்களில் போய்கிட்டு இருக்கோம், கீழே இருக்க முள் இல்லை கல் இதை கூட எடுத்து போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனநிலை வரமாட்டேங்குது யாருக்கும். அது யாரோ எடுத்து போயிடுவாங்க. அந்த சிறு கல் ஒரு இருசக்கரத்தை வாகனத்தை டைவர்ட் பண்ணி விடலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்துகிற அளவுக்கு மாறலாம், அவங்க வாழ்வியலே மாறி போயிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சுய பொறுப்பு இருக்கணும். சுயமரியாதையோடு நம்ம எப்படி மற்றவங்கள நம்மளை நடத்தணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மனநிலையில் நம்மளும் மற்றவங்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்கணும்.
அந்த பட்சத்தில் இப்போ நம்ம